அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ராகி மாவை வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தான ஒரு உருண்டை தாங்க செய்ய போகிறேன். இந்த ஒரு உருண்டை போதுங்க, அவ்வளோ தூரம் நமக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே கிடச்சிடும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் இப்போ வந்து ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து நெய் சேர்த்துட்ருக்கேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ராகி மாவில் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குதுங்க. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த ராகி மாவு, இந்த கம்பு மாவு இதெல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ஒரு சரியான பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் தண்ணி வந்து அதிகம் காட்டிடக்கூடாது, மாவு கலகலன்னு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கையால் பிடிச்சா உங்களுக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் அது தண்ணியோட கரெக்டான அளவு. நமக்கு ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழகுழன்னு ஆகிடும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். 1/4 அளவுக்கு நான் வந்து ஊற்றிட்டு ஒரு இட்லி தட்டு மேலே வச்சு மேலே ஒரு ஒயிட் கிளாத், காட்டன் கிளாத் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து மாவு வெந்துருங்க. அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த தோல் எல்லாம் நல்லா கழண்டு வர வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இந்த தோல் கழண்டு வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்து வறுக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த எள்ளில் வந்து அவ்வளோ ஒரு இரும்பு சத்து நமக்கு வந்து இருக்குங்க. இந்த எள்ளு வந்து பட்டுன்னு தெரிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும். நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாம் ஆறுனதும் நான் வேர்க்கடையில் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து எள்ளை சேர்த்துட்டு அதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு போகிறேங்க. சேர்த்துட்டு ரொம்ப குறன்னு இல்லாத, ரொம்ப நைஸாக இல்லாத நான் வந்து மீடியமாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம சாப்பிடும்போது கறக்க முருகும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு வந்து கேழ்வரகு மாவு வெந்து வந்துடுச்சு. நீங்கள் இதை வந்து நம்ம கையால் எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உருட்டுறதுக்கு வரும். அதான் மாவு வெந்ததோட கன்சிஸ்டன்சிங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபி தாங்க. இந்த ராகி மாவுலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுக்கணுங்க. பெரியவங்கள்லேருந்து நம்ம குழந்தைங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ராகி மாவு, சிறுதானியங்கள்லாம் உணவில் அடிக்கடி இப்போ சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து கொட்டிட்டேன். அதுலேயே இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் வேர்க்கடலை தூள் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேன். வேர்க்கடலையில் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. எள்ளில் நமக்கு வந்து இரும்பு சத்துலாம் நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு அதோடு சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கையால் அழுத்தமாக கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோடு இந்த கேழ்வரகு மாவு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 2 உருண்டை இல்லாட்டி ஒரு உருண்டை போதுங்க. அவ்வளோ ஒரு சத்து நமக்கு எல்லாமே இதில் வந்து கிடச்சிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை நம்ம இந்த வெல்லம், வேர்க்கடலை, இந்த எள்ளு எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து, கால்சியம் சத்து நமக்கு வந்து இருக்குது. எப்படி இருக்குது நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் சான்ஸே இல்லை, நான் சொன்ன மெத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.